இப்ப வேணான்னு எங்க அம்மாட்ட எவ்வளவோ சொன்னேன், என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்படின்னா நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அர்த்தம் இல்லைங்க. சேச்சே, தப்பா நினைக்காத பாரதி. உன் மனசை புரிஞ்சதுனால சொல்றேன். நீலாம்பரி எங்க போனா என்ன ஆனான்னு எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட வேண்டாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு உன் கோஆபரேஷன் எனக்கு வேணும். பாரதி, என் மேல உனக்கு வருத்தம் தானே? முதல்ல விடுங்கிறதே அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கத்தான், கஷ்ட நஷ்டங்களை பங்கு போடத்தான். உன் சகோதரியை புரிஞ்சு நீ படுற வேதனைகளை இப்போதைக்கு என்னால புரிஞ்சுக்க முடியாம இல்ல. அதனால சொன்னேன், என்ன மன்னிச்சிரு. நீங்க என் கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு தானே. உங்க உணர்வுகளை நான் மதிக்கணும் இல்லையா? சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் பாரதி. சந்திரமஞ்சத்தில் மேலே மதுர மஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி சந்திரமஞ்சத்தில் மேலே மதுர மஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி என்னோடு ராத்திரி தோகை மணி மடியிலே ஆடு, இருவிழி மூடு வற்றாத நதியில் சோலை கிளி கவிக்குயில் நானே உனக்குத்தான் கணித இதழில் கவிதை எழுதி எனது பொன்மானே சந்திரமஞ்சத்தில் மேலே மதுர மஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி அடி. சிங்காரத்தேர் வாழைத்தாரே மயங்குவோம் இங்கே, மிதங்குவாயிங்கே என் ஆசை நெஞ்சு மெல்ல கீழே பறந்து போ பெண்ணே, உங்கையில் மணக்கும் மலரே பருவ நிலையே சுகங்கள் தருவாயே சந்திரமஞ்சத்தில் மேலே மதுர மஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி சந்திரமஞ்சத்தில் மேலே மதுர மஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி. வருவார் சார். ஓ, என்ன பண்ண பாரதி? என் ஃப்ரெண்டு வேற ஊர்ல இல்ல.
ஒரு காரியம் பண்ணலாம், புறப்படவா? ப்ளீஸ். கார் அடிக்கடி மக்கர் பண்ணுது. மணி வேற 6 ஆச்சு. ஓ காட், இனிமே எங்க போறது, என்ன செய்யறது? ராத்திரி எங்கேயாவது தங்கிட்டு காலையில வந்தா போச்சு. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. ஏப்பா, இங்க தங்கறதுக்கு ஏதாவது லாட்ஜ், டிராவல்ஸ் பங்களா இருக்கா? இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா ஒரு பாலம் வரும். அதையும் தாண்டி போனா அங்க ஒரு டிராவல்ஸ் பங்களா இருக்கு, அங்க தங்கலாம் சார். கமல் பாரதி. வாங்க வாங்க வாங்க, நமஸ்காரம். ரூம் வேணுமா? பெரிய இடத்து பர்மிஷன் இருக்கா? பர்மிஷன் ஒண்ணுங்க கவலைப்படாதீங்க. 1 மணி நேரம் நீங்க போறீங்களா, இல்ல இங்க இருந்துட்டு உடனே போக போறீங்களா? சொல்லுங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நேரம் வேற ஆயிடுச்சு, கார் வேற கொஞ்சம் ரிப்பேர். அதனால ராத்திரி தங்கிட்டு காலைல போயிடுவோம். இங்க பாருங்க, என்ட்ரி போடணும்னு மட்டும் நினைக்கவே வேண்டாங்க. எனக்கு தனியா பணத்தை தள்ளினீங்கன்னா நீங்க இன்னைக்கு ராத்திரி போல ஜாலியா வந்துட்டு போலாம். இந்தாங்க. இது போதும், இது ஆ, போதும். லட்சுமி. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க நடங்க. Come on, let's go. லட்சுமி, இன்னைக்கு யாரும் முகத்துல முழிச்சனும் நல்ல கிணக்கி மாட்டிக்கிருச்சு. குமார், இந்த டிராவல்ஸ் பங்களா எவ்வளவு அழகா இருக்குல்ல? கிராமமா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. ம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. சார், 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 கொஞ்சம் இருங்க. வந்த உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. கீழே உள்ள ரூம் அத்தனை கவர்மெண்ட் ஆபீசர்களுக்கு புக் ஆயிடுச்சு. உங்களுக்கு மாடியில 5ஆம் நம்பர் சூப்பரோ சூப்பர். வாங்க. வாங்க வாங்க இட்ஸ் வெரி நாட் யூ நோ. வாங்க வாங்க. இங்க பாருங்க சார், இதுதான் உங்க ரூம். இங்க யாராலையும் தொந்தரவு இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. நாளை காலையில வந்து உங்களை பாக்குறேன். வரட்டா? வரேன். இருக்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன சார், பண்ணிடுவோம். ஆமா, நீங்க மாமி சக்கரியா, காய்கறி கட்டியா? நான் வெஜிடேரியன்ல என்ன கிடைக்கும்? கோழி பிரமாதம். கோழி வறுவல், இஞ்சி கோழி, வெண்ணெய் கோழி, காரைக்கோழி, நெருப்பு சிகப்பு கோழி. உங்களுக்கு எது வேணும்? எனக்கு இது லிஸ்ட் ஒண்ணு புரியவே இல்ல. அதுவா, தமிழ் அழகா சொல்லிருக்காரு. கோழி வறுவல்னா சிக்கன் ஃப்ரை, இஞ்சி கோழினா ஜிஞ்சர் சிக்கன், வெண்ணெய் கோழினா பட்டர் சிக்கன், காரக்கோழினா சில்லி சிக்கன், நெருப்பு சிவப்பு கோழினா தந்தூரி சிக்கன். உனக்கு என்ன கோழி வேணும்? இது எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு வெஜிடேரியன். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவான்? சாம்பார், வடை, பாயாசம், தொட்டுக்க ஊறுகாய். ஆமா, கீழே வர்றீங்களா, மேல கொண்டு வரட்டா? எங்களுக்கு இப்ப எதுவுமே வேணாம், நாளை காலைல பாப்போம். ஓகே. Come on. உங்களை விட மாட்டேன். என்னையும் காதலனையும் கொண்டு உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மா, உங்க ரூம் மேல இருக்கு. இங்க வந்து கதவை தட்டுங்க. ஏன் அப்படி பண்ணுவீங்களா? அம்மா, அம்மா. பாரதி, 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 பாரதி.
பார்வதி, என்ன சில ரவுடிங்க சேர்ந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. குமார் என் காதலையே கொண்டுட்டாங்க. இப்ப பாரதி உடம்புக்குள்ள நான் வந்திருக்கேன். எங்களை அநியாயமா கொண்டுட்டாங்க. பாரதி, 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 பாரதி. எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு குமார்? உனக்கு அவ்வளவுமா? எனக்கு என்னாச்சு? ஹாய் பரத். ஹாய், ஹலோ குமார். டேய், நான் மெட்ராஸ்ல இருந்து வந்த உடனே நீ ஊருக்கு வந்திருக்க விஷயத்த வீட்டுல சொன்னாங்க. வீட்டுக்குள்ள கூட நுழையாம நேரா உன்னை பாக்குறது ஓடியாந்துட்டேன்ப்பா. நல்ல வேலை, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டேன். Then it's okay, I'm very lucky. உட்கார். Thank you. பரத், மீட் மை வைஃப் பாரதி. ஹலோ. பாரதி, வணக்கம். இவர் பரத். நம்ம மெட்ராஸ்ல இருந்து பார்க்க வந்ததே இந்த பெரிய மனுஷன் தான். டேய், நீ அர்ஜென்ட்டா கல்யாணத்தை பண்ணிட்டு என் மேல ஏன்டா குறை சொல்ற? விடுறா, என் ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல தான் தங்கணும். ஓகே? சீக்கிரம் புறப்படுங்க. பாரதி, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ண. டேய், என்னடா இது சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்க? ராத்திரி ஏதாவது ப்ராப்ளமா இல்ல நான் கோஆபரேஷன் எலிமெண்டா? சே சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஷீ இஸ் வெரி குட், வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் வெரி சோஷியல் கேரக்டர். என் மனசு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நேற்று ராத்திரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னடா அது சொல்லு. இங்க வச்சு பேச வேணாம், வா வீட்டு போலாம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். டேய் ரங்கா, லக்கேஜ் எல்லாம் எடுத்து பெட்ரூம்ல வையே. சரியா. நீங்க காபி சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணாம். டேய், நம்ம ஊர் எஸ்டேட் காபி நீ ஒரு தடவை குடிச்சீன்னா இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் காபி குடு காபி குடுன்னு என் உயிரை எடுப்படா நீ. ஓகே. தட்ஸ் மை ஃப்ரெண்ட். ப்ளீஸ், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஐ வாண்ட் டு ஸ்லீப். அடடே, ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். பரத், சரி சரி, பெட்ரூம் அங்கேதான் இருக்கு, கூட்டி போய் காட்டு. வா பாரதி. பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நானே போய்க்கிறேன். தனியா பேசணும்ல. சஸ்பென்ஸ் உடடா. ராத்திரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சொன்னியே, முதல்ல அதை சொல்லு. பரத், நம்பவே முடியாத ஒரு விஷயம் நேற்று ராத்திரி நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? எனி அப்செட்? பாரதி நீலாம்பரம் ட்வின்ஸ் இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ எங்கேயோ காணாம போயிட்டா. அவ எதுக்காக காணாம போனாலும் திரும்பி வரவே இல்லை. அவ எங்க போனா என்ன ஆனாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்படி இருக்கும்போது நேற்று ராத்திரி நானும் பாரதியும் தங்கியிருந்த அந்த பங்களாவுல என் பாரதி திடீர்னு கத்துனாடா. அது சரி, உன் மைத்திரி மிஸ் ஆனதுக்கும் உன் பொண்டாட்டி அலர்னதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீலாம்பரி ஆவி பாரதி உடம்புல வந்துருச்சு. வாட் a bullshit I say. ஆமா, இந்த காலத்துல போய் பூதம் ஆவி இதெல்லாம் நம்புறியடா நீ? ஐயோ, நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவ பேசின குரல், நடந்துகிட்ட விதம் எல்லாம் அவங்கள வர. அப்புறம் அந்த நீலாம்பரிது பாரதி உடம்புல வந்து என்ன கொலை செஞ்சுட்டாங்கன்னு அப்படியே கத்தி தீத்துட்டா. அப்படியா? டயர் பஞ்சர் ஆச்சு சார். ஐய, சீக்கிரமா அந்த ஸ்டெப்னியை மாத்து. நம்ம கிட்ட வீல்ஸ் பண்ணல சார். ஓ ஷிட். சுதா, அந்த மேடம் கிட்ட கொஞ்சம் வீல் ஸ்பேனர் ஒன்னு கேட்டு வாங்கிட்டு வா. பரத், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நீலாம்பரிய அதே பங்களா வச்சுதான் கொண்டு இருக்கணும். கொலையா? அந்த பங்களாவுல கொலை நடந்ததுதான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறேமேடா. அதனால தான் அந்த பழைய வாட்ச்மேன் சண்முகம் ரீசெண்டா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கான். அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சண்முகமா? அவன் எனக்கு நல்லா தெரியுமே, அவன் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஆமா, அவன்கிட்ட நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? அவனை சந்திச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் காஃபிக்கு அரேஞ்ச் பண்றேன். ஓகே? பாரதி, 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 எக்ஸ்கியூஸ் மீ.